8வது பாட்டு. களத்தில் வார்த்து வைத்த நீர் கடுந்தி முடுக்கினால், களத்திலே கறந்ததோ கடுந்தி குடித்ததோ, நிலத்திலே கறந்ததோ நீள்விசம்பு கொண்டதோ, மனத்தின் மாயை நீக்கியே மனத்துள் கறந்ததோ. ஒரு பொருள் ஒன்றும் இல்லாமல் ஆகுது, ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இது சொன்னால் உங்களுக்கு சராசரியாக புரியுமோ புரியாதோன்னு தெரியாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிங்க, தண்ணி காணும். பாத்திரம் குடிச்சிச்சா, இல்லை தீ உள்ளேருந்து குடிச்சிச்சா, களத்திலே கறந்துச்சா, இல்லை கடுந்தி குடிச்சதா, கடுந்தி குடிச்சதா, நிலத்தில் கறந்துச்சா, கீழே ஊற்றிச்சா, நீள் விசும்பு எத்துச்சா, மனத்தின் மாயை நீக்கி மனத்துள்ளே கறந்தது. ஒரு பொருள் தொடங்கி ஒரு பொருள் தானாகவே இல்லாமல் ஆகிடும். இல்லாத இடத்துலேருந்து வந்து இல்லாத இடத்துல, ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்து ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போய்டும். ஸோ எல்லாமே ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வந்தது. விண்ணும் மண்ணும் எப்போது இருக்கும்? மாயா. நடுவில் ஏற்படுத்தப்பட்ட காற்று, நெருப்பு, தண்ணி, இந்த மூணும் சேர்ந்த கலவை மண்ணுக்குள்ளே வந்து விண்ணும் கலந்து 5 பூதமாக நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் எதுனா காணாமல் போச்சு, எப்படி இதாக ஆச்சு, எது இதில் கலந்தது, எது இங்கேருந்து போச்சு, எது நிலையாக இருந்தது, எது இல்லாமல் ஆச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்களா? இது மனதின் மாயை மட்டும்தானா, இல்லை பொருள் இருந்ததா அப்படின்னு சொல்கிறார். பறட்சி ஆவது எதடா, பணத்தி ஆவது எதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதா, பறட்சி போகும் வேறுதோ பணத்தி போகும் வேறுதோ, பறட்சியும் பணத்தியும் பகுத்து பாருங்களே. செக்ஸ் சாமியார் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஆண் பெண் கூத்து வச்சு தான் இருக்கிறோம். மனம் நிறைய சிந்திக்கிற இடம் காமம் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதை வச்சு சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுனால வேண்டி இல்லை சார், நாங்கள் வேறு யாரையும் புணர்ந்ததில்லை, எங்கள் மனைவி தாண்டி எனக்கு புரியாது. பெண்ணும் வந்து கணவனை தாண்டி வேறு யாரையும் புணர்ந்ததுன்னா அவங்க சரியும் கூட, தப்பும் இல்லை. அது ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது ஒன்றும் குற்றமும் இல்லை. இவர் இப்படி சொல்லும்போது அப்போ 2 பேர்கிட்ட பணத்தை பாதத்தி பேசினாரா? அவர் ஒரு அப்படி ஒன்றும் இல்லை. அவர் அப்படி ஒரு அதுக்குள்ளே நீங்கள் அவர் அசிங்கமாக சொல்லணுன்னா எனக்கு அது மேலே அக்கறையும் இல்லை. அந்த மனுஷன் பணத்துக்கிட்ட போனான்னா, பறச்சிக்கிட்ட போனால் எனக்குன்னா, செட்டியார்கிட்ட போனால் எனக்குன்னா, நாய்க்கர்கிட்ட எனக்கு போனால் எனக்கு என்ன சொல்ல வர்றார்? எனக்கு என்ன சொல்கிறாரு? எலும்பு தோல் இறைச்சி இருக்கிறது, அதில் எது பறத்தி எது பணத்தி, பெண்ணோ அல்லது ஆணோ இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் சரீரம் இருக்குது. அதான் இங்கே பாட்டில் கொடுக்குறோம், மேல் ஜாதிக்காரன் ரத்தம் ஓடுது, கீழ்ஜாரங்க உடம்புல சாக்கடையாக ஓடுது, கொம்புன்னு ஒரு பாட்டு. நிறைய பாட்டுங்க, நிறைய புரட்சியாளர்கள்லாம் பேசிங்கிறாங்க. நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நடைமுறை தனி மனிதர் மட்டும்தான் படுத்த முடியும். மேடையில் எல்லாரும் நிறைய பேர் பேசலாம். நான் ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்தேன்னு கேட்டால், ஆமாம், ஒரு ஜாதியில் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துருக்கிறேன். என்னை ஈஸியாக என்ன கேட்டால் நான் ஒரு பறையன் அப்படின்னு ஈஸியாகவே சொல்லுவேன். ஆனால் நான் பறையன் இல்லை, அந்த ஜாதியில் அந்த கூட்டத்தில் பிறந்தேன். அதை நான் தூக்கி போட்டேன். நான் போட்ட மாதிரி எல்லா பறையனும் போட்டால் குற்ற உணர்வே இல்லாமல் இருப்பான். ஆனால் போடுறானா இல்லையான்னு அது அவன் பிரச்சனை. செட்டியார் நாய்க்கர் மூலியாரும் போடணும், ஏன் பாப்பானும் போட்டு தான் அவன் எல்லாரும். ஆனால் அவன் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, குளிர்காயுதுன்றதுனால அவன் போட மாட்டேன்றான், கஷ்டப்படுறான். அது அசிங்கன்னா விட்டுருவான், அது அழகுன்னு போது வச்சுக்கிறான். அதனால் அவனுக்கு பெனிஃபிட் இருக்கும்போது அவன் வச்சுக்கிறான். லாபமோ நஷ்டமோ ஜாதி ஆகுது இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தண்ணி காணாமல் போய்டும்ட்டு. ஸோ பறட்சி ஆகுது எதடா, பணத்தி ஆகுது எதடா, இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கு முட்டு இருக்குதோ, பறட்சி போகம் வேறுதோ பணத்தி போகம் வேறுதோ, பறட்சியும் பணத்தியும் பகுத்து பாரு. நீங்கள் தான் பகுத்து பார்த்து இதாவோ அப்படி நீங்கள் தான் வேல்யூ பண்ணிக்கிறீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லலாம். விளக்கு அணைச்சா கழுவி கூட குமரி தான். விளக்கு அணைச்சா கழுவி கூட குமரி தான். மூஞ்சி சரியில்லைன்னா டவுல் போட்டு முடிக்கணும்லாம் சொல்லி பேசுவாங்க. பாருங்கள், சும்மா பாகுபாடு பற்றி இருக்காதீங்க மனிதர்கள். நீங்கள் வந்தீங்க, உங்களை கொண்டாட வேணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்படியெல்லாம் இருக்குது. காமம் சார்ந்து கூட புரிஞ்சுக்க பாருங்கன்னு சொல்ல வர்றாரு. அவ்வளோதான். அவரை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுவிட்டு நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமாக இதை மாற்றினீங்கன்னா அவர் அசியமாக பார்க்க முடியாது. உங்கள் விருப்பம், நீங்கள் எது பார்த்தாலும் அது உங்கள் சந்தர்ப்பம். அவர் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. வந்தார், அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார், அவர் வேலையை முடிச்சினார். அவர் வேறு செத்ததுக்கும் இருந்ததுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச ஒரு மனிதன் போயும் சேர்ந்துட்டார், இறைவனாகவும் மாறிட்டார். எங்கேருந்து வந்ததோ தண்ணி எப்படி காணாமல் போச்சோ அந்த மாதிரி காணாமல் போன ஒரு மனிதன். ஸோ கடவுளுக்கு நான் சிவவாக்கியன்னு கூட சொல்லிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மனிதன். பாருங்கள், பகிருங்க, பங்காளியாகுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி.